வணக்கம். வெற்றியின் பார்வை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். 1973ஆம் ஆண்டு கேரளாவைச் சேர்ந்த 18 வயது இளைஞன் ஒருவன் தன் எதிர்காலம் பற்றிய பல கனவுகளுடன் மும்பை துறைமுகத்திலிருந்து அபுதாபிக்குச் செல்லும் ஒரு சாதாரண கப்பலில் ஏறுகிறான். கையில் பெரிய பணம் இல்லை. ஆனால் நெஞ்சத்தில் உழைப்பையும் நேர்மையையும் மூலதனமாக வைத்து இருந்தான். வளைகுடா நாட்டின் மண்ணில் காலடி எடுத்து வைத்தபோது அவர் ஒரு சாதாரண ஆள். இன்று 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வளைகுடா நாட்டின் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரியின் ராஜாவாக வலம் வருகிறார். யூசுப் அலி என்ற இந்த மனிதருக்கு இது எப்படி சாத்தியமாயிற்று? வாருங்கள், அவரது வியக்க வைக்கும் வெற்றி பயணத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னர் யூசுப் அலியை பற்றிய சிறு குறிப்பு ஒன்றை தெரிந்து கொள்ளலாமா? கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள நாட்டிக்கா என்ற சிறிய கிராமத்தில் 1955ஆம் வருடம் நவம்பர் மாதத்தில் பிறந்த யூசுப் அலி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ பட்டம் வாங்கியவர். அதன் பின்னர் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் அபுதாபி செல்கிறார். அங்கே தன் சித்தப்பா அப்துல்லா பணிபுரியும் கடையில் இவரும் வேலைக்கு சேர்ந்தார். அபுதாபியில் இவர் எப்படி ஆரம்பித்தார்? அவர் அந்த கடையில் சும்மா அமர்ந்து விடவில்லை. சரக்குகளை தானே ஏற்றி இறக்குவது, வாடிக்கையாளர்களின் தேவைகளை நேரடியாக கேட்டறிவது, சந்தைகளின் ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வது என அடித்தளத்திலிருந்து உழைக்கத் தொடங்கினார். 1970களில் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் அதிக அளவில் வளைகுடா நாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட காலகட்டம் அது. அவரது கடுமையான உழைப்பும் சிந்தனையும் யூசுப் அலியை ஒரு வர்த்தக தலைவனாக உருமாற்றின. லூலு ஹைப்பர் மார்க்கெட் எப்படி உதயமானது? சிறு சிறு மளிகை கடைகளாக இருந்த சில்லறை வர்த்தகத்தை மாற்றி ஒரே கூரையின் கீழ் காய்கறிகள், உணவுப் பொருட்கள், மின்னணு சாதனங்கள், ஆடைகள் என அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஹைப்பர் மார்க்கெட் கலாச்சாரத்தை தானே உருவாக்க முடிவு செய்தார் யூசுப் அலி. இந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன வசதிகளை யூசுப் அலி செய்து கொடுத்தார்? 1. சுத்தமான, தூய்மையான, விசாலமான வளாகத்தை ஏற்படுத்தினார். 2. தரமான பொருட்களையே விற்பனைக்கு வைத்தார். 3. முற்றிலும் நியாயமான விலைகளிலே விற்பனை செய்தார். 4. அபுதாபியில் உள்ள அனைத்து நாட்டு மக்களையும் கவரும் கனிவான சேவையை முதன்மைப்படுத்தி வாடிக்கையாளர்களை மீண்டும் மீண்டும் கடைக்கு வரச் செய்தார். இந்த 4 கொள்கைகளையும் கடையின் 4 தூண்கள் 4 pillars என்று வலியுறுத்தி ஹைப்பர் மார்க்கெட்டை வடிவமைத்தார். நாளடைவில் இந்த ஹைப்பர் மார்க்கெட்டுகளை மக்கள் கொண்டாடினர். வருமானம் பல மடங்கு பெருகியது. இப்போது லூலு ஹைப்பர் மார்க்கெட் எங்கெல்லாம் செயல்படுகின்றன? அபுதாபியில் தொடங்கிய இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் பயணம் துபாய், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத் என வளைகுடா நாடுகள் முழுவதும் பரவியிருக்கின்றன. இந்தியாவில்
தற்போது கொச்சி, திருவனந்தபுரம், பெங்களூரு, லக்னோ, ஹைதராபாத் மற்றும் நம்ம கோயம்புத்தூரில் லூலு மால்கள் முழு மூச்சில் செயல்பாட்டில் உள்ளன. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் எதிர்கால திட்டங்கள் என்ன? இப்போது சிறிதும் பெரிதுமாக 240 லூலு மால்கள் உலகெங்கிலும் வியாபித்து செயல்பாட்டில் உள்ளன. இவைகளில் 65,000 ஊழியர்கள், அதாவது 65,000 ஊழியர்கள் பணியாற்றுகின்றனர். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லூலு ஹைப்பர் மார்க்கெட் தன் ஐபிஓவை வெளியிட்டது. அந்த ஐபிஓ 25 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டது. அந்த ஐபிஓவால் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு $1.72 பில்லியன் கிடைத்தன. உலக மக்கள் தன்மேல் வைத்திருக்கும் அபார நம்பிக்கையை உணர்ந்து கொண்ட யூசுப் அலி, இந்தியாவின் அகமதாபாத், சென்னை, விசாகப்பட்டினம், நொய்டா மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய நகரங்களில் புதிய மால்களை பயன்பாட்டில் கொண்டு வரும் ஏற்பாடுகளில் முனைந்து இருக்கிறார். 3000 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அகமதாபாத் மால் இந்த வருட இறுதியில் திறக்கப்படுகிறது. மற்ற நகரங்களில் தலா 2000 கோடி ரூபாயில் ஹைப்பர் மார்க்கெட்டுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இவைகளை தவிர கொச்சின், கோழிக்கோடு, சென்னை மற்றும் விஜயவாடா நகரங்களில் லூலு மார்க்கெட்டுகளில் உள்ள எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சென்டர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. யூசுப் அலியின் 3 பெண்களும் அவர்களது கணவன்மார்களும் உலகின் எல்லா ஹைப்பர் மார்க்கெட்டுகளையும் பல்வேறு புதிய ப்ராஜெக்ட் திட்டங்களையும் உன்னிப்பாக கவனித்து நிர்வாகம் செய்கின்றனர். யூசுப் அலி என்ற தனி ஒரு மனிதனால் இந்த பெரிய கட்டமைப்பு எப்படி சாத்தியமாயிற்று? யூசுப் அலி அவர்களும் அவர்களது வெற்றி என்பதும் வெறும் படத்தால் மட்டுமே அளவிடப்படுவது அல்ல. அவர் மற்றவர்களும் காட்டுகின்ற மனித நேயத்தால் தான் மக்கள் மனங்களில் அவர் கோலோச்சுகிறார். கேரளா மற்றும் பல்வேறு இடங்களில் இயற்கை பேரிடர்கள், வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்றவைகள் ஏற்பட்ட போது பல 100 கோடி ரூபாய்களை நிவாரணமாக வழங்கி மக்களின் துயர் துடைத்தார். ஏழை எளிய மக்களின் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் உதவி செய்ய யூசுப் அலி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கிறார். பல நாடுகளின் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் முதல் சாதாரண கடை ஊழியர்கள் வரை அனைவரிடமும் ஒரே மாதிரியான பணிவோடும் நட்போடும் அன்போடும் பழகும் அவரது குணம் யூசுப் அலியை ஒரு மக்களின் தலைவனாகவே எடுத்து காட்டுகிறது. இங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை குறிப்பிட விரும்புகிறேன். 2021ஆம் ஆண்டு யூசுப் அலி பயணித்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொச்சியில் உள்ள ஒரு சதிப்பு நிலத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அது மிகுந்த ஆபத்தான தருணம். ஹெலிகாப்டரில் அடைக்கப்பட்டிருப்பவர் யாரென்றே தெரியாத நிலையில் அந்த பகுதியில் குடியிருக்கும் ஒரு கணவன் மனைவி தம்பதியினர் ஓடோடி வந்து இவருக்கு சகல உதவிகளையும் செய்தனர். இந்த உதவியை பல இடங்களில் பதிவு செய்திருக்கும் யூசுப் அலி பாமர மக்கள் மனித நேயத்துடன் மற்றவர்களுக்கு உதவுவதை மனம் திறந்து பாராட்டி மகிழ்கிறார். யூசுப் அலி நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்கள் என்ன? அவர் பல பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் அளித்த பேட்டிகளை
உன்னிப்பாக படித்தேன். நான் இங்கே பதிவிடுவது அவரது 3 கருத்துக்கள். அவரது வாக்கியங்களிலே நான் சொல்கிறேன். 1. ஹானஸ்டி அண்ட் ஹார்ட் ஒர்க், நேர்மையும் உழைப்பும். குறுக்கு வழியில் வரும் வெற்றி நிலைக்காது. அடித்தளத்திலிருந்து நேர்மையாக உழைத்தால்தான் வெற்றி காலம் காலமாக நிலைத்து நிற்கும். 2. கன்வெர்ட் challenges into opportunities, சவால்களை வாய்ப்புகளாக மாற்று. அவர் கூறுவது, உலகம் பயந்து பின்வாங்கும் போது துணிச்சலோடு முன்வந்து புதிய சவால்களை எதிர்கொள்ளும் முடிவுகளை எடுப்பவனே சரித்திரம் படைக்கும் நாயகன் ஆகிறான். 3. forget not your roots, மறக்கக்கூடாத வேர்கள். அவர் கூறுவது, எவ்வளவு உயரத்திற்கு நீ சென்றாலும் கடந்து வந்த பாதையையும் சக மனிதர்களையும் உன்னை கைதூக்கி விட்டவர்களையும் மறக்கவே கூடாது. இது அவரது மந்திரச் சொல். இந்த 3 கருத்துக்களையும் ஆண்டவன் கட்டளைகளாக ஏற்று நடக்கிறார். நம்மையும் அவைகளின்படி நடக்க வேண்டுமென அன்போடு வலியுறுத்துகிறார். நண்பர்களே, இந்த 3 பாடங்களில் உங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான பாடம் எது என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். 1973ஆம் ஆண்டு ஒரு சாதாரண கப்பலில் பயணம் செய்த ஒரு எளிய குடிமகன் இன்று வளைகுடா நாட்டின் உயரிய விருது வாங்கி வியக்கத்தக்க வகையில் உயர்ந்து நிற்பது அவரது உழைப்பையும் பண்புகளையுமே பறைசாற்றுகிறது. 2008ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கமும் யூசுப் அலி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்து இருக்கிறது. நண்பர்களே, எந்தவித சமூக பின்னணியும் இல்லாமல் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த யூசுப் அலி தன் உழைப்பால் மட்டுமே உயர்ந்து நிற்கும் இந்த யூசுப் அலியின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு பாடமல்லவா? வெற்றியின் பார்வை யூடியூப் சேனல் வாரந்தோறும் உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டும் உண்மை கதையை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து இருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு ஊக்கமூட்டும் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். ஜலால்.